எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் புதுச்சேரி கல்லூரியில் பயிலும் மாணவிகள் கல்வி மட்டும் இல்லாமல் பல துறைகளில் தங்களது திறமைகளை நிரூபித்து வருகின்றனர். அந்த வகையில் நேஷனல் கிரிக்கெட் போட்டிகளில் கலந்து கொண்டு முதல் பரிசை வென்று வந்துள்ளனர். கோப்பையை கல்லூரி நிறுவனர்கள் டாக்டர் KLN மற்றும் டாக்டர் K. சுரேஷ் ஆகியோரிடம் காண்பித்து வாழ்த்து பெற்றனர். கல்லூரி நிறுவனர் டாக்டர் K. சுரேஷ் அவர்கள் பேசுகையில், இக்கல்லூரியில் பயிலும் மாணவிகள் பல்வேறு துறைகளிலும் மற்றும் விளையாட்டுகளிலும் சிறந்து விளங்குகின்றனர் என்று தெரிவித்தார். ஆகையால் மாணவர்கள் இந்த கல்லூரியில் சேர்ந்து தங்களின் கல்வி திறமையையும் விளையாட்டு திறமையையும் மேம்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் கல்லூரி நிர்வாக இயக்குனர் டாக்டர் LNK சுரேஷ், கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நேயம் மக்கள் கழகம் சார்பில் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. நேயம் மக்கள் கழக தட்டாஞ்சாவடி தொகுதி வேட்பாளர் விநாயகம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அங்கு அலங்கரிக்க வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள், ஊர் பெரியவர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களின் 136வது பிறந்தநாள் விழா தேசிய மக்கள் முன்னணி மற்றும் மாணவர் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் தலைமையில் புதுச்சேரி லெனின் வீதி சந்திப்பில் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு 100க்கும் மேற்பட்டோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அதன் பிறகு அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்கிருந்த வாகனத்தில் ஊர்வலமாக சென்று மிஷின் வீதி மாதா கோவில் அருகில் ஒன்று கூடி பேரணியாக சட்டப்பேரவை அருகில் உள்ள பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்துவிட்டு கடற்கரை சாலையில் உள்ள அம்பேத்கர் மணிமண்டபத்தில் மலரஞ்சலி மற்றும் மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து மதியம் லெனின் வீதி சந்திப்பில் ஏழை எளிய மக்களுக்கு பிரியாணி உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தேசிய மக்கள் முன்னணி பொதுச் செயலர் இன்னாசி ராக், சிவா, துணைத் தலைவர் ஜெபினா லராஸ், பொருளாளர் ராஜேஷ், சுரேஷ், செயலாளர்கள் தில்லை ஆறுமுகம், ரெஜினா டேவிட் ஜோசப், யுவான் சுவாமிநாதன், இணை செயலாளர்கள் சதீஷ் வினோத், புஷ்பராஜ், மணிவண்ணன், வினிதா, மஞ்சுளா, தர்ஷன், ரூபன், ஹேமச்சந்திரன், பிரதாப் உட்பட புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு தலைவர்கள் சஞ்சய் குமார், பரமேஸ்வரி உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் சமூக நீதியின் முன்னோடி டாக்டர் PR அம்பேத்கர் அவர்களின் 136வது பிறந்தநாளை முன்னிட்டு இன்று சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாநில தலைவர் திரு VP ராமலிங்கம் அவர்கள் தலைமையில் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் திரு தீப்பாய்ந்தான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் மாநில பட்டியலினி தலைவர் திரு காத்தவராயன், மாநில பொதுச் செயலர் திரு மோகன்குமார், மாநில துணைத் தலைவர்கள் திரு ரத்தினவேல், திரு அகிலன், திரு அம்மாவாசை, மாநில செயலர்கள் தமிழ்மாறன், திருமதி கோகிலா ஆகியோர் உட்பட பல்வேறு அணி தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். அதேபோல் அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற மற்றொரு நிகழ்ச்சிகளும் மாநில பட்டியலினி தலைவர் திரு காத்தவராயன் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் அம்பேத்கர் அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர்கள் திரு வீரமுத்து, திரு விண்ணரசன், துணைத் தலைவர் திரு வீரப்பன், செயலாளர்கள் திரு பொன் ஆறுமுகம், திரு கார்த்திகேயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டதுடன் ஏராளமான பொதுமக்களும் பங்கேற்றனர். இந்திய அரசியலமைப்பு தந்தை
சமூக நீதியின் சின்னமாக திகழும் புரட்சியாளர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு இன்று டாக்டர் அம்பேத்கர் சாலையில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்வில் கழக நிர்வாகிகள், தோழர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு அம்பேத்கரின் சமூக பங்களிப்பை நினைவு கூர்ந்து புகழாரம் செலுத்தினர். நிகழ்வு அமைதியான மற்றும் மரியாதையான முறையில் நடைபெற்றது. வில்லியனூர் பகுதியில் சட்ட மேதை டாக்டர் அம்பேத்கர் 135வது பிறந்தநாள் விழா கொண்டாட்டம். திமுக அமைப்பாளர் ராசிபா தலைமையில் திமுக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாளை முன்னிட்டு வில்லியனூர் தொகுதி திமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் திமுக அமைப்பாளர் ராசிபா எம்எல்ஏ கலந்து கொண்டு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு எதிரில் உள்ள அண்ணல் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கும் பெரியபேட்டையில் உள்ள சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் வில்லியனூர் தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் எஸ். கோபால், ராமசாமி, தர்மராஜ், தொகுதி அவைத்தலைவர் ஜலால், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஷாலித், தோமுசா தலைவர் அங்காளன், ஆதிதிராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி, கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர் தேசிகன், ஆதிதிராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன், தொகுதி துணை செயலர்கள் ஹரிகிருஷ்ணன், ஜெகன்மோகன், பொருளாளர் கந்தசாமி, தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு உப்பளம் பகுதியில் உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் அண்ணல் அம்பேத்கரின் பிறந்தநாளை முன்னிட்டு உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கம் அருகில் அமைந்துள்ள அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் கழகத்தின் மாநில துணைத் தலைவர் நித்யானந்தம், பொதுச் செயலாளர் ராஜன், மாநில செயலாளர்கள் மோகன சுந்தரம், ரவிக்குமார், பரந்தாமன், இணை செயலாளர் ரகு, அணித்தலைவர் முருகையன், தொகுதி பொறுப்பாளர்கள் டில்லி பாபு, காலாப்பட்டு குமார், அரியாங்குப்பம் தனஞ்சயன், கழகத்தின் மாநில நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள், அணித்தலைவர்கள் மற்றும் திரளானோர் கலந்து கொண்டனர். நோனாங்குப்பம் நியூ காலனி பகுதியில் டாக்டர் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. சட்ட மாமேதை அம்பேத்கரின் பிறந்தநாளை முன்னிட்டு நாடு முழுவதும் அரசு விடுமுறை அளித்து அம்பேத்கர் ஜெயந்தியாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதில் புதுச்சேரி நோனாங்குப்பம் நியூ காலனி பகுதியில் டாக்டர் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாளை முன்னிட்டு அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி வாழ்த்து முழக்கங்களுடன் மரியாதை செலுத்தப்பட்டது.
தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள், எழுது பொருட்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளும் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நோனாங்குப்பம் பஞ்சாயத்தாரர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநில டாக்டர் அம்பேத்கர் மக்கள் சங்கம் சார்பில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாளை முன்னிட்டு திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி மாநில டாக்டர் அம்பேத்கர் மக்கள் சங்கம் சார்பில் சட்ட மேதை டாக்டர் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாளை முன்னிட்டு வில்லியனூர் தாலுகா அலுவலகம் அருகே அமைந்துள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில டாக்டர் அம்பேத்கர் மக்கள் சங்கம் தலைவர் சுந்தர் ராஜன் முன்னிலை வகித்தார். இதில் பொதுச் செயலாளர் சேகர், கிளை தலைவர் சக்திவேல், ஆசிரியர் கனக சுப்பிரமணியன், மணிபாலன், சுப்பிரமணி, பாலகிருஷ்ணன், அப்பாதுரை, எத்திராஜ், மனோகர் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சட்ட மேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மங்களம் தொகுதி மாவட்ட நிர்வாகிகள் சார்பில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அரசு கருவூலம் அருகே அமைந்துள்ள சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மங்களம் தொகுதி மாவட்ட நிர்வாகத்தினர் சார்பில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நிர்வாக மாவட்ட செயலாளர் உதயபாஸ்கர், மாவட்ட பொருளாளர் சக்திவேல், துணை செயலாளர்கள் எழில்வேந்தன், ஜானகி, நதியா, மலரவன் மற்றும் இன்பத், தமிழன், பக்கிரிசாமி, முருகமதி, மாசிலாமணி, மாயனந்தன், பாக்கியலட்சுமி, சங்கர் உட்பட விடுதலை சிறுத்தை கட்சிகள் பலர் கலந்து கொண்டனர். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வில்லியனூர் பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமார் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சமத்துவத்தின் சின்னமாகவும் சமூக நீதி போராளியாகவும் விளங்கிய சட்ட மாமேதை அம்பேத்கர் 135வது ஜெயந்தி விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் வில்லியனூர் தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமார் தலைமையில் வில்லியனூர் அரசு கருவூலம் அலுவலகம் அருகில் அமைந்துள்ள டாக்டர் BR பீமாராவ் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உக்கிரவாகினிபேட், பெரியபேட் ஆகிய பகுதியில் உள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கருக்கு வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள், பாரதிய ஜனதா கட்சியினர், பாட்டாளி மக்கள் கட்சியினர், கூட்டணி கட்சியினர் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். உழவர்கரை தொகுதி தக்கக்குட்டை மற்றும் பிச்சை வீரன்பேட் ஆகிய பகுதிகளில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாளை முன்னிட்டு மூலக்குளம் சரவணன் தலைமையில் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி அன்னதானம் வழங்கப்பட்டது. 1891ஆம் ஆண்டு பிறந்த அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பின் முதன்மை சிற்பி மட்டுமல்ல, சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும், ஒரு சட்ட வல்லுநர், பொருளாதார நிபுணர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் செயல்பட்டவர். இதனால் இவரை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுகின்றார். இவ்வாறு பெருமை வாய்ந்த பீமாராவ் அண்ணல் அம்பேத்கரின் உயரிய கோட்பாடுகளை கௌரவிக்கும் பொருட்டு ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் 14ஆம் தேதி அம்பேத்கர் ஜெயந்தி கொண்டாடப்படுகின்றது. இவரது பிறந்த நாள் பீம் ஜெயந்தி எனவும் அழைக்கப்படுகின்றது. அந்த வகையில் இந்த வருடம் அண்ணல் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாள் நாடு முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதற்காக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து கௌரவித்து வருகின்றனர்.
அதன் ஒரு பகுதியாக உழவர்கரை தொகுதி தக்கக்குட்டை மற்றும் பிச்சை வீரன்பேட் ஆகிய பகுதிகளில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாளை முன்னிட்டு மூலக்குளம் சரவணன் தலைமையில் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சரவணன் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஜிப்மரில் SC/ST மற்றும் சிறுபான்மையினர் நலசங்கத்தின் சார்பில் இந்தியாவின் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 136வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்தியாவின் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 136வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி ஜிப்மரில் SC/ST மற்றும் சிறுபான்மையினர் நலசங்கத்தின் பொது செயலாளர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஜிப்மர் ST/ST சிறுபான்மையினர் குறைத்திருக்கும் குழு உறுப்பினர்கள், ஜிப்மர் இதர நல சங்கங்கள் கலந்து கொண்டன. இறுதியாக இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு கிருஷ்ணன் நன்றி கூறினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஜிப்மர் ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். அனைத்துலக சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் விழிப்புணர்வு நடைப்பயணம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை காட்டேரி குப்பத்திலிருந்து தொடங்கி வில்லியனூர் மூலக்குளம் வழியாக ரோஸ்மா மண்டபத்தை வந்தடைந்தது. இதன் நிறைவு விழாவில் யோகாசனம் மற்றும் தியான பயிற்சி மற்றும் மாணவ மாணவிகள், மகளிர் மற்றும் சன்மார்க்க அருளாளர்களின் விளக்க உரை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சுத்த சன்மார்க்க சத்திய சங்கங்களின் கூட்டமைப்பினர் கலந்து கொண்டனர். திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் எழுந்தருளி உள்ள குகநாதர் சித்தர் பீடத்தில் லலிதாம்பிகை வராகி ராகுல பூஜைகள் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகநாதர் சித்தர் பீடத்தில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகை திதி நித்யா ராஜ மாதங்கி கால பைரவர் பத்ரகாளி மகாவராகி ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை அபிஷேகம், வாசனை திரவியங்கள், மஞ்சள் தூள், குங்குமம், பால், தயிர், இளநீர், கரும்புச்சாறு, நாற்றங்காய், பைத்திய மாவு, அரிசி மாவு, பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர், விபூதி, ஸ்வர்ணம், நகையால் அபிஷேகம், கலசம், மகா அபிஷேகம், சோட சுப்சாரம் நடைபெற்று விசேஷ அலங்காரத்தில் அர்ச்சனை, மகா ஆரத்தி பிரசாதம் வழங்கப்பட்டது. ராகு காலத்தில் அன்னை வராகி வழிபாட்டால் தீராத கடன், கல்யாணம், புத்திரபாக்கியம், உத்தியோகம், பில்லி சூனியம், ஏவல் செய்வினை, பூமி சம்பந்தப்பட்ட வழக்குகள், பூமியில் விளைச்சல் விலையென்றும் கோர்ட்டு சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் நாக தோஷங்கள் பரிகாரங்கள் செய்யப்பட்டு அனைத்தும் நிவர்த்தியாகும். தேங்காய் தீபம் ஏற்றி விராலி மாலை சாத்தி அர்ச்சனை செய்தால் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வு காணும். ஜெய் வராகி விழாவினை ஏற்பாடு செய்த ட்ரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீ வித்யா வராகி உபசாகர் ஸ்ரீ சக்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. भगवती प्रत्यंगरा
இந்திய தேசத்தின் சட்ட மாமேதை புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் 135வது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி நேயம் மக்கள் கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் சார்பாக நேயம் மக்கள் கழக தலைமை அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள அன்னாரின் திருவுருவ படத்திற்கு கழக தலைவர்களும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான நேரு என்ற குப்புசாமி அவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். மேலும் அதனைத் தொடர்ந்து கழக துணைத் தலைவர் சீதாராமன், நேயம் மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம், கழக துணை செயலர் சுந்தர், பொருளாளர் செல்வம் என்ற ராமச்சந்திரன் மற்றும் தமிழர் களம் அழகர், நேயம் மக்கள் கழக நெல்லித்தோப்பு தொகுதி பொறுப்பாளர் கரேத்தை சுந்தர்ராஜ், தமிழக வெற்றிக் கழக உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் மரியா பிரான்சிஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பிரமுகர்கள் கலந்து கொண்டு அன்னாரின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் புதுச்சேரி தலைமை தபால் நிலையம் அருகிலிருந்து ஊர்வலமாக சென்று புதுச்சேரி சட்டப்பேரவை எதிரில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்ற குப்புசாமி அவர்கள் தலைமையிலும் மலர் மாலை அணிவித்து புரட்சியாளர் அம்பேத்கரின் அவர்களின் புகழ் ஓங்குக என கோஷங்கள் எழுப்பப்பட்டன. மேலும் இந்நிகழ்வில் நேயம் மக்கள் கழக பிரமுகர்களும் நிர்வாகிகளும் மகளிர்களும் இளைஞர்களும் மாணவர்களும் மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி தமிழக வெற்றிக் கழக பிரமுகர்களும் நிர்வாகிகளும் மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தை சேர்ந்த நிர்வாகிகளும் பிரமுகர்களும் பலர் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை அண்ணல் அம்பேத்கர் நகரில் அண்ணல் அம்பேத்கர் நகர் குடியிருப்போர் நலவாழ்வு சங்கம் சார்பில் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அண்ணல் அம்பேத்கர் நகர் குடியிருப்போர் நலவாழ்வு சங்கம் சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் 135வது பிறந்தநாள் விழா முத்தியால்பேட்டை அண்ணல் அம்பேத்கர் நகரில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மேலும் அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்ட அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் சங்க கௌரவ தலைவர் செல்வம், துணைத் தலைவர் ராஜா, பொதுச் செயலாளர் மாறன், செயலாளர் ரவி, பொருளாளர் ஆனந்தவேலு மற்றும் வைத்தியநாதன் முருகன், ஆதி மற்றும் ஸ்ரீ வலம்புரி விநாயகர் ஆலய நிர்வாகிகள் தலைவர் சரவணன் சேகர், மயில் வாசகன், சிவா மற்றும் ஊர் பெரியவர்கள் கோபி, நீலமேகம், குமார் ஆரவமுதன் மற்றும் மகளிர்கள் இளைஞர்கள் கலந்து கொண்டு அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகளும் வழங்கப்பட்டது. கடலூர் ஒன்றியம் சந்திக்குப்பம் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக அம்பேத்கரின் 135ஆம் ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த தமிழக பகுதியான கடலூர் ஒன்றியம் சந்திக்குப்பம் கிராமத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக டாக்டர் அம்பேத்கரின் 135ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி வாழ்த்து கோஷங்களுடன் அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம், எழுது பொருட்கள், இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய துணை செயலாளர் பிரான்சிஸ், செல்லதுரை, முகாம் செயலாளர் சிவக்குமார், முன்னாள் ஒன்றிய அமைப்பாளர் பாலு, முகாம் துணை செயலாளர் ராஜேஷ், புருஷோத், ஜனா சுந்தர், கலையரசன் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர்.
சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வில்லியனூர் தொகுதி தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் பூக்கடை ரமேஷ் தலைமையில் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரின் பிறந்தநாள் ஒவ்வொரு ஆண்டும் அம்பேத்கர் ஜெயந்தி அல்லது சமத்துவ நாளாக நாடு முழுவதும் சிறப்பாக அனுசரிக்கப்படுகின்றது. அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகின்றனர். சமூக நீதி, கல்வி மற்றும் சமத்துவம் குறித்த அம்பேத்கரின் கொள்கைகள் இந்நாளில் போற்றப்படுகின்றன. நாடாளுமன்ற வளாகம் உட்பட இந்தியா முழுவதும் உள்ள அரசு அலுவலகங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பொது இடங்களில் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதி தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் பூக்கடை ரமேஷ் தலைமையில் வில்லியனூர் அரசு கருவூலம் அருகே அமைந்துள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதேபோல் உத்தரவாகினிப்பேட் மற்றும் பெரியபேட் பகுதியில் அமைந்துள்ள சட்ட மேதை டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கருக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்காக தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர்.